உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பலன்கள்லாம் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுவது. அதற்கு பெயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்கள்லாம் என்னென்ன? பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. நிறைய ஒவ்வொரு இந்த ஒரு மாதம் பிறந்தால் இந்த மாதத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அடுத்ததாக பார்த்திங்க அக்னி நட்சத்திர ஆரம்பம், அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, முதல் கிருத்திகையே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்சய திருதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் வருது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அது புதன்கிழமை வருது. இத்தனை சாராம்சங்களும் கொண்ட மாதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம். அப்போ இந்த ராசியில் 12 ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த வருட பிறப்பை, புது வருட பிறப்பை வைத்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பே உண்டு. பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது சித்திரை மாதம் எல்லா ஆலயங்களிலுமே இந்த பஞ்சாங்கம்ங்கிறது வாசிக்கிறது உண்டு. இது என்ன, இந்த வருஷத்தில் என்ன ஆதாயம் விரயம் நோய்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த சித்திரை விசுவாசு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், பதவி மாற்றம் ஏற்படும். பதவியில் நிறையா பேருக்கு பதவி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிக வெயில் ஏற்படும், தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீ விபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புது வகை விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வரி கட்ட முடியாமல், டேக்ஸ் கட்ட முடியாமல் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் புதுசாக வரின்னு என்ன சொல்வீங்க? அதனால் இந்த வருஷத்தில் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு, புதுசாக இனிமேல் வரி விதிப்பெல்லாம் அதிகமாக வரும். இது எல்லாமே இனிமேல் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த இதில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு, கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு. எப்போதுமே ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனால் சமாளிக்க முடியும். அதை தாண்டி போகும்போது அவன் ரொம்ப தடுமாற்றம்ங்கிறது வரும். அந்த தடுமாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தங்கம் விலை உயர்வு இருக்கக்கூடிய விட இன்னும் அதிகமாக விலை உயரக்கூடிய அளவுக்கு இருக்கும். தங்கம் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம்லாம் இல்லை, அதிக அளவில் தங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஹையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக மாதமாக அமைகிறது. இத்தனை அம்சங்களும் கொண்டது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் விசுவாச வருஷ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய விசேஷங்கள், தெய்வீக சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷங்கள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது போன்ற சில பயிற்சிகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகர்களுக்கு நிறைய மாற்றங்கள், ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அதி உன்னதமான மாதமாக அமைகிறது. விசுவாசு வருஷம் சித்திரை மாத கும்பராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு எப்படி இருக்குது? கும்பராசி அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் குதூகூலமாக தான் இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு ராசிக்காரங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. கும்பராசி பொறுத்தளவுக்கு படாத பாடுபட்டாச்சு. மத்தளத்துக்கு 2 பக்கெட்டு அடின்னு சொன்னால் இவங்களுக்கு 4 பக்கெட்டுமே அடி தான். ஒரு பக்கம் அடி வாங்குவாங்க, ஒரு பக்கம் எழுந்திருப்பாங்க, ஒரு பக்கம் அடி வாங்குவாங்க, ஒரு பக்கம் எழுந்திருப்பாங்க. பல பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு. யார்? கும்பராசிக்காரங்க. அவப்பெயர், அவமானம், நம்பிக்கை துரோகம், தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருக்கிறது, நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவிட்டம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி,
புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, ஏமாற்றங்களை நிறைய சந்திச்சிட்டாங்க இந்த ராசிக்காரர்கள். சரி, ரைட். இப்போ இனி வரக்கூடிய இந்த தமிழ் புது வருடமானது இவங்களுக்கு எந்த அளவுக்கு சில சாதனைகளாக இருக்கும், சோதனைகள் சாதனைகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவலைப்படாதீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவுக்குலாம் இல்லை, கவலைப்படாதீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் இனிமேல். நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை கரெக்டாக உங்கள் புத்தி சாதுரியத்தை கரெக்டாக யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி உங்களுக்கு தான். இல்லைன்னா திரும்ப 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 ரவுண்டு கட்டி உங்களுக்கு கஷ்டம் வரும். அதனால் யோசித்து ஒரு விஷயத்துலையும் ஏற்கனவே அடிபட்டாச்சு, நிறைய அடிபட்டாச்சு, இதுக்கப்புறமும் அடி வாங்கணுமா, அடி வாங்க வேண்டாம்னா என்ன பண்ணணும், யோசித்து சரி பார்க்கலாம் செய்கிறேன் என்ன அப்படிங்கிறத யோசித்து எந்த விஷயத்தில் அடி வாங்கினீங்களோ அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கோ அந்த விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. அடுத்ததாக உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ். திருமணம் சம்மந்தப்பட்டது இனிமேல் நல்லா கூடி வரும். அடுத்ததாக காதல் கை கூடி வரும். நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு காதல் கல்யாணம் கூடி வருமானா கண்டிப்பாக உனக்கு நீ லவ் பண்ணிட்டு, ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, நீ லவ் பண்ணிகிட்டு இருக்கியா, கண்டிப்பாக உனக்கு இந்த வருஷம் கல்யாணம் பெரியவங்களாக பார்த்து பேசி முடிச்சு வச்சுருவாங்க. கவலைப்படாதீங்க. 2, 3வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்களா, நல்லபடியாக எல்லாம் முடியும். கணவன் மனைவி இனிமேல் நல்லா ஒற்றுமையாக சந்தோஷமாக பேசி எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கருத்து வேறுபாடுகள் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பொறுமை நிதானத்தை பெண்கள் கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப நிதானத்தை கடைபிடித்து பேசுகிறதுல கூட பெண்கள் நிதானித்து பேசணும். அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, வாய் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. வேலை விஷயத்துலையும் சரி, நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, நித்திய வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, கும்பராசிக்காரர்கள்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல சொல்லும் செயலும் பார்த்து கரெக்டாக நடந்துக்கோங்க. ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இதுக்கப்புறம் கவனமாக இருங்க. சைனிங் பண்ணுறதுலலாம் கவனமாக இருங்க. அதே போல் புதிய முயற்சியில் யோசித்து இறங்குங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமேல் எல்லாம் கைக்கூடி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி அடிப்பீங்க. ஒவ்வொரு விஷயமும் இனிமேல் சொல்லி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நிறையா சக்ஸஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய யோகங்கள் அமைப்புலாம் உண்டுடுத்து. கூடியமான வரைக்கும் மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. மற்றவங்க பேச்சை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக, அவன் அதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான், இவன் அதை சொல்கிறான்னா உங்கள் மைண்டுக்கு என்ன படுதோ அதை செய்யுங்க. அதுவே உங்களுக்கு நிறைய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு. சில பேர் வேலை மாறியாச்சு, சில பேருக்கு வேலை போயிடுக்கு, சில பேர் வேலையில் நிறையா செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த விசுவாச வருஷம் கண்டிப்பாக இந்த தமிழ் புது வருஷம் நல்ல மாற்றத்தையும் நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு கைகூடி வரும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சமுக ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர், குபேர ஆஞ்சநேயர்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு பக்த ஆஞ்சநேயர்லாம் இருக்குது. வெத்தலை மாலை போடுங்க உங்கள் கைனால். கண்டிப்பாக இன்னும் மேலே 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 நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகம் அமைப்பு கும்பராசிக்கு வந்துருச்சு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாதி நட்சத்திர கும்பராசி மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திர கும்பராசி சறுக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அப்படி இப்படி பிடிச்சி சாணியர்னாலும் மூலம் சறுக்குது, இருந்தாலும் பிடிச்சின்னு மேலே வந்துடுறீங்க. இதில் கொஞ்சம் அதாவது ஒரு 30-40% கொஞ்சம் தப்பிச்சுட்டு வந்தவங்க இந்த சதய நட்சத்திரம் கும்பராசி. ஸோ அதனால் சில பேருக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி செய்வதென அறியாது முழிக்கிறாங்க. அடுத்து என்ன செய்கிறது, அடுத்து சில விஷயங்களை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது சித்திரை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்வழி பிறக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. அமோகமாக நல்ல நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. நல்லா இருப்பீங்க. கோர்ட்டு கேஸு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இனிமேல் சில விஷயங்கள் சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு. ஸோ சில விஷயங்கள் இனிமேல் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க, அமோகமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.